السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أحاط بكل شيء علما وجعل لكل شيء قدرا وأصبح على الخلائق من نعمته سترا نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. قال الله تعالى في القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم. صدق الله العلي العظيم. وقال محمد رسول الله صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من ولده ووالده والناس أجمعين. صدق رسول الله صلى الله عليه وسلم. புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சாந்தியும் ஈடேற்றமும் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும், அன்னாரை பின்பற்றிய அவருடைய உயர்ந்த குடும்பத்தார் மீதும், அவருடைய தோழர்கள் மீதும், அவர்களை பின்தொடர்ந்தவர்கள் மீதும், இந்த ஜும்மாவுடைய நன்னாளில் இங்கு கூடியுள்ள நம் அனைவரும் மீதும் இல்லாமல் அல்லாஹ் அவனுடைய மேலான கிருபையை என்றென்றும் தந்தருள் புரிவானாக. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இந்த ஜும்மாவுடைய நாளில் ஒரு சில விஷயங்களை பகிர்ந்து கொள்வோம். ஜும்மாவுடைய நாளில் தான் மார்க்கத்தினுடைய விஷயங்களை கேட்கக்கூடிய ஒரு நிலைக்கு முஸ்லிம் சமுதாயம் வந்துவிடும். அது ஒன்றுகொண்டுதான் ஆகும். பெரும்பாலான முஸ்லிம்கள் எப்படி நசராணிகள் ஞாயிற்றுக்கிழமை அவர்களுடைய வழிபாடு தலங்களுக்கு போவதை போல், மற்ற மதத்தினர்கள் அவருடைய வழிபாடு தலங்களுக்கு போவதை போல், நம்மளும் வெள்ளிக்கிழமை ஆனாதான் பள்ளிவாசல் பக்கம் வரும் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. அதற்கு பல காரணங்கள் சொல்கின்றார்கள். வியாபாரம், வேலை, உடல்நிலை, ஏகப்பட்ட காரணம். அல்லாஹ்வை நன்கறிந்தவர். ஆனால் இந்த நாளில் ஒரு சின்ன ஒரு விஷயத்தை சொல்லி நான் ஆரம்பிக்கிறேன். பொதுவாக நம் எல்லோருக்கும் அடிப்படையான ஒன்று கல்வி. கல்வி கற்றுக்கொண்டவர்கள் தான் எந்த இடத்திற்கு சென்றாலும் வெற்றி பெற முடியும். ஆனால் அந்த கல்வியை மனிதர்களாகிய நாமாவளே கற்றுக்கொள்ள முடியுமா என்று கேட்டால் அது ஆரம்பத்தில் சாத்தியமான ஒன்று கிடையாது. சாத்தியமான ஒரு விஷயம் கிடையாது. எடுத்தவருன்னு ஒரு பையன் ABCD எல்லாம் படிச்சிட முடியும். அவருக்கு ஒருத்தர் சொல்லித்தரணும், அவர் அதை திருப்பி சொல்லணும், அதை சரிபார்க்கப்படணும், அதுக்கப்புறம் தான் அதை அமல்படுத்தப்படும். இதுதான் ஒரு ப்ராப்பரான எஜுகேஷன். ஒருத்தர் அதை சொல்லித்தரணும். ஒரு வகுப்புல ஒரு ஆசிரியர் இருக்கார். அந்த வகுப்புல ஒரு 30 மாணவர்கள் இருக்காங்க. 30 மாணவர்கள் இருக்காங்க. அந்த 30 மாணவர்களும் ஒரே தரமானவர்களா என்று கேட்டால் இல்லை. அதுல ஒரு 4 பேர் நல்லா படிப்பாங்க, 4 பேர் நல்லா படிக்கிற பசங்க இருந்தாங்க. இன்னும் பெரும்பாலானவங்க ஆவரேஜா இருந்தாங்க. இன்னும் அதுல சில பேர் ஊனமுற்றவர்கள் இருந்தாங்க. டிஸ்லெக்சியா என்று சொல்லக்கூடிய கவனக்குறைவுடையவர்கள் இருந்தாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு வகுப்பறைக்கு ஒரே ஒரு ஆசிரியர் தான் தலைமையா இருக்கிறார். அப்ப அவர் ஒரே மாதிரியான ஒரு கல்வி கொள்கை, அதை தாண்டி ஒரே மாதிரியான ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கணுமா, இல்ல பன்முக தன்மையோடு இருக்கணும்? அவர் பன்முக தன்மையோடு தான் இருந்தார். ஏன்னா 4 பேர் நல்லா படிக்கிற பசங்களுக்கு அந்த ஃபஹீமியத் சொல்லக்கூடிய அந்த விளங்கும் திறன் அதிகமா இருக்கும். அவங்க சொன்னா புரிஞ்சிடும். இன்னும் சில பேர் வகுப்பு அடிச்சாதான் புரியுன்ற ஒரு நிலைமை இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு அடிச்சாக வேண்டும். ஆனால் அது அந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ள ஒன்றா இல்லை. ஆசிரியர்கள் அப்படி செய்வதும் இல்லை, பெரும்பாலும் தெரியல. அதுல இன்னும் சில பேர் ரொம்பவும் மோசமா இருப்பாங்க. அவர்களுக்கு குழந்தைகளை சொல்லித் தருவதை போல சொல்லித்தரும். பலமுறை சொல்லி கொடுத்தால்தான் மனசு நிற்கும். இப்படியெல்லாம் ஒரு ஆசிரியர் முயற்சி எடுத்தால் மட்டும்தான் அந்த வகுப்புல ஒரு பாஸ் ரேட்டு கொண்டு வர முடியும். அப்போ ஒரு 30 பேர் கொண்ட ஒரு வகுப்புல ஒரு ஆசிரியர் எவ்வளவு சுமைகளை சுமக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கிட்ட போய் உட்காந்து கேட்டாதான் தெரியும். ஏன்னா அதுல பெரும்பாலான ஆசிரியரை பார்த்தோன்னா வில்லனை பார்க்குற மாதிரி தான் பார்ப்பாங்க.
அவர் படிச்ச அந்த கல்வியை அவர் அமல் செய்து அதன் மூலமாக ஒரு பொருளாதாரத்தையோ பெருமையோ சமுதாயத்தில் நல்ல அந்தஸ்தை ஈட்டும் பொழுதுதான் அதனுடைய அருமை அவருக்கு தெரியும். அதற்கு முன்னால் அந்த ஆசிரியர் அவருக்கு ஒரு பகையாளி போலதான் தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கேன். மேக்ஸ் போர்டு, சயின்ஸ் போர்டு, படி, அது படி, எல்லா பசங்களும் சொல்லுவது. இப்போ உங்க வீட்டுல ஒரு பையன் கிட்ட போய் சாரை பத்தி சொல்லுன்னு கேட்டான், அவன் நல்லா தான் சொல்ல மாட்டான், பெரும்பாலான நல்லா சொல்ல மாட்டான். என்ன திட்டிக்கிட்டே இருக்காரு, எப்பனாலும் எதையாச்சும் என்ன சொல்லிக்கிட்டே தான் இருப்பாரு, திட்டிக்கிட்டே தான் இருப்பாரு. இதுதான் ஒரு ஆசிரியனுடைய ஆரம்ப அவருடைய பார்வை இருந்தாலும் பிற்காலத்தில் அவரே ஒரு நல்ல இடத்திற்கு, அந்த மாணவர் நல்ல இடத்திற்கு வந்து அவர் ஒரு பேருக்கு சொல்லித்தரக்கூடிய இடத்திற்கு வரும்பொழுதுதான் அன்னைக்கு அந்த மனுஷன் அப்படி பண்ணலன்னா இன்னைக்கு நான் இப்படி இருந்திருக்க மாட்டேன் என்று பெரும்பாலும் சொல்லுவாங்க. அப்போ ஒரு ஆசிரியருடைய முக்கியத்துவம் எவ்வளவு முக்கியமானது. ஆசிரியர் பத்தி பேசும்பொழுதே தெரியும். செப்டம்பர் 5ஆம் தேதிக்கு வந்துட்டோம் அப்படின்னு. செப்டம்பர் 5 ஆசிரியர் தினம். அந்த ஒரு நாள்ல தான் ஆசிரியர் செலிப்ரேட் இந்த உலகம் முழுக்க பண்ணுது. குறிப்பா இந்தியாவில் டீச்சர்ஸ் டேக்கு ஒரு பெரிய செலிப்ரேஷன் நடக்கும். நம்ம ரீஜனல் ஸ்கூல்ல இருக்க பசங்க எல்லாம் கேட்டா தெரியும், அது வரைக்கும் சாரை எதிர்த்து இருப்பாங்க. எப்படா இந்த மனுஷனை கலாய்க்கலாம், ஒரு ஃப்ரீ பீரியட் கிடைக்காதா, இப்படி சொல்லக்கூடிய ஒரு நபர். அந்த நேரம் தான் எல்லாரும் காசு சேர்ப்பாங்க. சாருக்கு ஏதாச்சும் கிஃப்ட் கொடுக்கணும், மேமுக்கு ஏதாச்சும் ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் என்று பசங்களும் சரி பெண் பிள்ளைகளும் சரி அந்த நாளை ஒரு கொண்டாட்டமாக கொண்டாடுவாங்க. இது இயல்புதான், எல்லா பசங்களும் இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கவங்க கூட காசு 50 ரூபாய் 100 ரூபாய் எடுத்து எல்லாம் சேர்த்து ஒரு சின்ன செலிப்ரேஷன் மாதிரி பண்ணி அதை வீடியோ எடுத்து அப்படி பசங்களும் பண்ணுவதும் உண்டு. அந்த ஒரு நாள் மட்டும்தான் செலிப்ரேட் பண்ணிக்கிட்டார்கள். அடுத்த நாள் வந்தானே அசைன்மெண்ட் கேட்டாரா அவர் தான் எதிரி. இந்த ஆள் என்னைக்காச்சும் ஒரு நாள் மாட்டணும் இன்னைக்கு இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தினம். ஆனால் அதே 5ஆம் தேதி அந்த ஆசிரியர் தினத்தன்று இன்னொரு தினமும் வருது. நம்ம யாருக்கும் ஞாபகம் இருக்கலாம், யாரோ ரபீல் அவர்களுடைய 12ஆம் நாள். உலகத்தில் ஆகச் சிறந்த ஆசிரியர், அதற்காகவே படைக்கப்பட்டவர், நம்மளை வழிநடத்துவதற்காகவே படைக்கப்பட்டவர் யார்? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனால் மற்ற ஆசிரியர்கள் கூறுவார்கள், ஒரு நாளுக்கு ஒரு சராசரியான ஒரு முஸ்லிம் 37 முறை அவரை புகழ்கின்றார். 37 முறை. அவர் எல்லா வக்தையும் தொழுகிறாரு அப்படின்னு சொன்னார், 5 வேளையும் தொழுகிறார் என்று சொன்னார். 37 அதற்கு அதிகமாகவோ கம்மியாகவோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரை சொல்லாமல் அவருடைய தொழுகை நிறைவடைகிறது. அவர்களுடைய பிரார்த்தனைகள் ரசூலுல்லாஹுடைய பேர் இல்லாமல் ஆரம்பிப்பதும் இல்லை, ரசூலுல்லாஹுடைய பேர் இல்லாமல் முடிவதும் இல்லை. இது இயல்பு. ஒவ்வொரு முஸ்லிமும் அப்படிதான் துஆ செய்றாங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி ஸய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வஸல்லிம் என்று சொல்லி தான் பெரும்பாலான முஸ்லிம்கள் துஆ செய்கிறார்கள். அப்படிப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்று முஸ்லிம்களுடைய ஜனத்தொகை சற்றேறக்குரிய 200 கோடி முஸ்லிம்களை, இத்தனை விதமாக முஸ்லிம்கள் இருக்கின்றார்கள். ஒரு 30 பேர் ஒரு ஆசிரியரை பற்றி ஆரம்பத்தில் சொன்னதன் காரணம் அவருடைய சூழ்நிலை, அவருக்கென்று ஒரு குடும்பம் இருக்கும், பொருளாதார சிக்கல், எவ்வளவு விஷயங்கள் இருக்கும். அதற்கு மத்தியில் அந்த 30 பேருக்கும் தனித்தனியாக கவனம் செலுத்தி அதன் பிறகு அவர்கள் ஒரு வழிக்கு நேர்வழிக்கு கொண்டு வருவது என்பது சாதாரண ஒரு விஷயம் அல்ல. அப்படி என்று சொன்னால் எழுத படிக்கவே தெரியாத ஒரு சமுதாயத்தில் மானாவிய காரியை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தன் வாயாலே சொன்னார்கள், எனக்கு எழுத படிக்கலாம் வராதுங்க, இதற்கு செஞ்சது கிடையாது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் சொன்ன அப்படிப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்று உலகில் ஒவ்வொரு நாளும் முஸ்லிம்கள் கொண்டாடப்படுகின்றார்கள். அது ஒரு பக்கம் நாம் மனதில் வைத்துக் கொண்டால் ரசூலுல்லாஹுடைய போராட்டம் எப்படி இருந்தது, இந்த கோர் ஸ்டோரியிலிருந்து நம்ம போவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏக பிரச்சாரத்தை ஏற்றுக்கொண்டதற்கு முன்னால் அவர்களுக்கு அமீன் என்ற சித்திக் என்று பெயர் இருந்தது. நம்பிக்கையாளர், உண்மையாளர் பேர் இருந்தது, புகழ் இருந்தது, பணம் இருந்தது. ஆனால் எப்படி இந்த ஆசிரியர் துறைக்கு வந்தார்கள், நாம் அதை நல்ல புரியும்படி சொல்லனா, நபித்துவத்திற்கு வந்தார்களோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொன்றையும் இறந்தார்கள் என்று சொன்னால் அப்படியே அல்லாஹ் அவர்களிடத்து பிடிந்து கொண்டான். ஒரு நட்டு வைத்த மரத்தை அப்படியே பிரித்தார்கள் என்று சொன்னால் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும். அப்படி இருப்பதை போல அவர்களிடத்திலிருந்து ஒவ்வொன்று போனது, அவருடைய மரியாதை போனது, அவருடைய குடும்பம் போனது, அவருடைய பொருளாதாரம் போனது.
எல்லாம் போய் ஒரு கட்டத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவுதான் நம்மளுடைய வாழ்க்கை முடிவு. நான் சமீபத்தில் தான் உம்ரா போயிருக்கும்போது தாயிஃபுடைய நகரத்துக்கு போயிருக்கேன். இன்று தாயிஃபுடைய நகரத்தில் முஸ்லிம்கள் தான் முஸ்லிம்கள் தான் இருக்கிறார்கள். அவங்க எங்க ஒரு நிராகரிப்பவர்களும் கிடையாது. ஆனால் அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வந்த இடம் சுத்தி முத்தி மலை, பாறைகள், மண்ணு. தாயிஃப் மட்டும்தான் கொஞ்சம் குழுகுலுன்னு இருக்கும் அந்த ஏரியா. அதை தாண்டி சுற்றி உள்ள ஒரு 80 கிலோமீட்டரும் பாலைவனம். அது இந்த நேரத்துல 45 டிகிரி வெயில். நம்ம ஏசி பஸ்லயே போனாலும் போக முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஸைத் பின் ஹாரிஸா அவர்களும் ரலியல்லாஹு அன்ஹு இவர்கள் இருவரும் நடந்தே சென்றார்கள். தாயிஃபுக்கு நடந்தே சென்றார்கள். போன இடத்துல அவர்களுக்கு வரவேற்பு கிடைத்ததா? இல்லை, எதிர்ப்பு. எப்படிப்பட்ட ஒரு எதிர்ப்பு என்று சொன்னால் ரசூலுல்லாஹை இழிவுபடுத்தினார்கள், அவருடைய குடும்பத்தை இழிவுபடுத்தினார்கள், அடித்தார்கள், விரட்டினார்கள், சிறுவர்களை கொண்டு. அந்த இடங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது ஏதோ நம்ம ஒரு கதை கேட்பதை போல கேட்டுட்டோமே அப்படின்ற ஒரு கவலை இருக்கின்றது. ஏன்னால் அந்த இடங்கள் அப்படி இருக்கு. ஒவ்வொன்றையும் பாதுகாத்து தான் வைத்திருக்காங்க. போகும்போது இன்ஷா அல்லாஹ் அது நம்ம அனைவருக்கும் அந்த நசீபை தரட்டும். இப்படிப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு ஒரு போர்க்களத்தையும் தாண்டி நம்ம இடத்தில் இந்த மார்க்கத்தை சேர்த்ததன் காரணம் இன்று நாம் எல்லாம் பிறப்பான முஸ்லிம்களாக இருக்கிறோம். பெரும்பாலானவர்கள் அல்லாஹ்வுடைய கிருபையில் மார்க்கத்துக்கு வரப்பவர்களும் உண்டு. அதை தாண்டி இன்னும் பரக்கத்து பொருள் என்று சொன்னால் ஒரு பெரிய ஒரு இது சொன்னால் பிறப்பிலேயே அது ஈஸியா கிடைச்சது. ஏன்னா மாறி வரது என்பது அது ஒரு போர்க்களம் என்று சொன்னால் பிறப்பிலேயே அது ஈஸியா கிடைக்கிறது. அந்த மார்க்கத்தின் பால் நாம் எவ்வாறு சார்ந்து இருக்கின்றோம் என்பது ஒரு கேள்வி இருக்கின்றது. சரி, அந்த கேள்வியோட முதல் நிறைவேற்றி நஹ்மது அல்லாஹுல் அலீம் ونصلي على رسوله الكريم أما بعد اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. கனிமன் அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த உலகம் நாம் வாழக்கூடிய இந்த பகுதி எப்பொழுதெல்லாம் அதனுடைய நிலையில் இருக்கும் என்று சொன்னால் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எந்த வழியை நமக்கு காட்டினார்களோ அந்த வழியில் நாம் இருக்கும் பொழுதுதான் இந்த உலகத்துல குழப்பம்லாம் வராது. குழப்பம் வராது. ஒரு காட்சியை சொல்லலாம்னா அவர்கள் பின்பற்றிய ஒருவர் இந்த வார்த்தையை சொன்னார்கள். இந்த காணொலியை கூட நீங்க பார்த்திருக்கலாம். யார் சொல்கிறார்? ஹாலித் பின் வலீத் அவர்கள் சொல்கின்றார். அமருடைய ஏதோ ஒரு சின்ன விஷயங்கள் நடக்கின்றது ஒரு ஆட்சி காலத்தில். யாருடைய ஆட்சி என்றால் உமர் இப்னு கத்தாபுடைய ஆட்சி காலம் நடக்கின்றது. அந்த ஆட்சி காலத்தில் அவருடைய நண்பர்கள் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. குழப்பங்கள் அதிகரிக்குமோ, இந்த ஆட்சியில குழப்பம் வந்துருமோ என்று சொல்லும் பொழுது ஹாலித் பின் வலீத் ஒரு வார்த்தையை சொன்னார். உமர் இந்த ஆட்சியில் இருக்கும் வரை குழப்பம்லாம் வராது, குழப்பம்லாம் எதுவும் வராது என்று. குழப்பம் வராது என்று சொல்வதற்கு காரணம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்களிலான பார்த்து சொன்ன வார்த்தைகள் சில உண்டு. எனக்கு இந்த நபித்துவம் கிடைக்கவில்லை என்று சொன்னால் உமருக்கு தான் கிடைச்சது அப்படி என்று சொன்னார்கள். நான் ஒரு கனவு கண்டேன். அந்த கனவுல நான் பாலை அருந்தினேன். நான் குடித்து மீது இருந்த பாலை உமர் அவர்கள் அருந்தினார். இந்த காரணம் அவர் ஒரு சிறந்த ஆட்சியாளர், சிறந்த ஆசிரியர் என்பதையெல்லாம் குறிக்கின்றது. பிற்காலத்தில் அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை தான் உமர் இப்னு கத்தாப் அவர்கள் இந்த உலகத்தில் நிலைநாட்டினார்கள். அந்த ஆட்சியில் ஏற்பட்ட நன்மைகளை இன்றும் முஸ்லிம் சமுதாயம் அதனால நன்மைகளை பெற்றுக் கொண்டார்கள். ஏகப்பட்ட விஷயங்களை அவர்கள் நல்ல விஷயங்களாக கொண்டு வந்ததற்கு காரணம் இன்னும் முஸ்லிம் சமுதாயம் அதில் பயனடைந்துட்டு தான் இருக்கு. ஆனால் இன்று இஸ்லாமியர்களுடைய உலகளாவிய வீழ்ச்சி, கன்வர்ஷன் ரேட் நம்மளுக்கு அதிகமாக இருந்தாலும், முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்தாலும் முஸ்லிம்கள் அடிபடுவதற்கான காரணம் என்ன? ரசூலுடைய பிறப்பை மறந்ததுதான் காரணம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறப்பை மறந்தது ஒரு மிகப்பெரிய காரணம். ஏன் இந்த செப்டம்பர் 5ஆம் தேதியும் இந்த ரபியுல் அவல் 12ஐயும் ஒரே தளத்தில் வைத்து என்று சொல்கின்றோம் என்று சொன்னால், நம்மளும் மற்றவர்களை போன்ற அந்த ஒரு நாள் ரசூலுல்லாஹை கொண்டாடி விடக்கூடாது. அப்புறம் நமக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசம். நாங்கள் ஒரு நாள் மட்டும் ரசூலுல்லாஹ்வுடைய பிறந்த நாள் என்று அதற்காக அதிகமாக முயற்சி எடுத்தது என்று அது மட்டும் கிடையாது. இரவு முழுக்க நிகழ்ச்சிகளை வைத்து பயான் அது மட்டும் கிடையாது. அந்த நாள் என்பது ஒரு கிட்டத்தட்ட ஒரு அசஸ்மெண்ட் இயர் மாதிரி ஒரு அப்படி சொல்லலாம். எப்படின்னா, நான் ஒரு வருஷம் ஃபுல்லா பண்ணேன், இப்படி ஒரு வருஷம் ஃபுல்லா பண்ணேன், அந்த நாளை ஒரு சப்மிஷன் மாதிரி வேணா வச்சுக்கலாம், ஒரு கணக்கு வைத்துக்கலாமே தவிர அந்த நாள் மட்டும்தான் புகழுக்கு என்று நீங்கள் எடுத்துவிடக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் புகழப்பட வேண்டும். அவருடைய சொல்லால்,
அவருடைய செயலால், அவருடைய அங்கீகாரத்தால் நம்முடைய வாழ்க்கையோடு அவர் கலந்து இருக்கு. அப்படி இருந்தார் என்று சொன்னார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் இருந்தார் என்று சொன்னார், உலகத்தில் எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. நம்ம கண் முன்னால் என்று தெரியக்கூடிய பெரிய பிரச்சனை என்பது நாம் எவ்வளவுதான் கத்தினாலும், எவ்வளவுதான் அதற்காக அழுதாலும் அதற்கு எந்த ஒரு முன்னேற்றமும் காண முடியும் என்ற பெரிய பிரச்சனை என்று சொன்னால் பலஸ்தீன் தான். பலஸ்தீன் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. இது சமுதாயம் தன்னுடைய அந்த அந்தஸ்தை இழந்ததனுடைய பெரிய ஒரு வீழ்ச்சி. முஸ்லிம் யுவன் அவர்கள் சொல்கின்றார்கள், யுவன் என்ன சொல்கிறார்கள், ஃபெயிலியர் ஆஃப் ஹியூமனிட்டி. எத்தனை ஆண்டுகள் கழித்து? 2 ஆண்டுகள் கழித்து இப்போது சொல்கின்றார்கள் ஃபெயிலியர் ஆஃப் ஹியூமனிட்டி. மனித தன்மை, மனித நேயம் இழந்து விட்டது, தோற்றுவிட்டது என்று அக்டோபர் 7ஆம் தேதியில் இருந்து ஏதோ பூச்சிகளை கொள்வதை போல் முஸ்லிம் சமுதாயத்தை, பலஸ்தீன் மக்களை கொன்று கொண்டு இன்று சொல்கின்றார்கள் ஃபெயிலியர் ஆஃப் ஹியூமனிட்டி. இப்பொழுதுதான் பஞ்சம் அறிவித்திருக்கின்றார்கள். ஏற்கனவே அதில் ஸ்டார்விங் என்று அந்த பசியின் கடுமையாக பல லட்சம் உயிர்கள் ஊசலாடி கொண்டிருக்கின்றது. பல நூறு குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாடாகவே இழந்து கொண்டிருக்கின்றார்கள். அதில் ஒரு பெண்மணி சொல்கின்றார்கள், என்னுடைய பிள்ளைக்கு காய்கறி பழங்களை தெரியாதுன்னு சொல்றாங்க. அவன் பிறந்த பொழுது இந்த போர் ஆரம்பித்தது. அவனுக்கு இப்போ ஒரு 2 வயசு ஆகுது. அந்த பையனுக்கு காய்கறி வர்க்கங்கள் தெரியாது. இதுதான் சின்னதாக ஒரு பழம், ஆப்பிள், இது அப்படின்னு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அங்கே இருக்கின்றது. அதுல ஒரு பெண்மணி, அதுல ஒரு சிறுவன் 20 கிலோ உணவின்றி 20 கிலோ குறைஞ்சிருக்காங்க. இன்னும் உணவு இல்லை. எலும்போடு ஒட்டி போய் நம்ம கண்முன்னாடி இந்த காட்சிகளை பார்த்து கொண்டு முஸ்லிம் சமுதாயம் முடிந்தவர்கள் டொனேட் பண்ண முடியுது. ஆனா அதுலயும் ஒரு பிரச்சனை. எப்படிப்பட்ட ஒரு வர்க்கம் புத்தி கொண்டவர்கள் இந்த உலகத்தில் வாழ்கின்றனர் என்பதற்கு எல்லாம் ஒரு சான்று. சுத்தி இருக்க எல்லைகளை ஃபுல்லாம் அந்த மக்கள், இஸ்ரேலிய மக்கள் மறைத்துக் கொண்டு நிவாரண பொருட்களை அடித்து உடைத்து கொளுத்துகின்றார்கள். நேற்று ஜெர்மனியில புரொட்டஸ்ட் நடந்தது. எதற்காகனா ஜெனோசைடை நிறுத்துங்க. ஆட்சியால் அந்த மக்கள் ஜெர்மன் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்றாங்க இஸ்ரேல் கவர்மெண்ட். ஆனா அந்த மக்கள் எதிர்த்து நிற்கின்றார்கள். அதில் ஒரு பெண்மணி என்று கூட பார்க்காமல் முகரையெல்லாம் உடைத்தார்கள் போலீஸ். அந்த நாட்டுடைய அந்த காவல்துறை முகரையை உடைத்து வண்டியில் கைது செய்தார்கள். இதுல பெரும்பாலும் முஸ்லிம் அல்லாதவர்கள் இறங்கி இந்தியாவில் ஒரு தொழில் நிறுவனம் இஸ்ரேலிய நிறுவனத்தோடு சேர்ந்து இருப்பதன் காரணமாக அந்த நிறுவனத்தினோடு சேர்ந்து அந்த நிறுவனத்துல வியாபாரம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி அங்கே பலாகைகளை வைத்து அப்படி நிறுத்தினார்கள். வியாபாரம் செய்யாதீங்க, இந்த காசெல்லாம் எதற்கு கொடுக்குறீங்க? மனித நேயத்தை அழிப்பதற்காக, ஒரு இன அழிவை நீங்க செய்வதற்காக எல்லாம் நடத்தி கொண்டிருக்கின்றீர்கள் என்று சொன்னார். இந்த இஸ்லாமிய சமுதாயத்துல சக்தி இல்லையா தடுப்பதற்கு? முஸ்லிம் இடத்துல பொருளாதாரம் இல்லையா? ஈமான் இல்ல. ஒரே விஷயம் ஈமான் இல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸை ஆரம்பத்தில் சொன்னோம், லா யுமினு அஹதுக்கும், நீங்கள் ஒருவரும் ஈமான் கொள்ளவர் ஆக மாட்டீர்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஹத்தா அகூன ஆகும் வரை அஹப்ப இலைஹி மி வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன், உங்களுடைய பெற்றோர்களை விட, நீங்கள் பெற்றெடுத்தவர்களை விட, மக்களில் அனைவரையும் விட நான் உங்களுக்கு உயிரினும் மேலாக ஆகும் வரை நீங்கள் ஈமான் கொண்டவர்கள் ஆக மாட்டீர்கள். நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு முக்கியமானவர்களோ இல்லையோ, நம்முடைய செல்வங்கள் நமக்கு முக்கியமானது, நம்முடைய பொருளாதாரங்கள் நமக்கு முக்கியமானது, நம்முடைய ஆக்டிவிட்டிஸ் நமக்கு முக்கியமானது. ரசூலை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மனதில் மனம் எதற்காக படைக்கப்பட்டதோ அவர்களை வைப்பதற்காகவே படைக்கப்பட்ட அந்த மனதில் அவர்களை தவிர மற்றவர்களை வைத்ததன் காரணமாக இன்று ஈமானை இழந்து நம்முடைய சொந்தங்கள் அழிந்து கொண்டிருக்கின்றது. உதவி செய்பவர்கள் பொருளாதார உதவியாவது செய்யலாம், அப்படி இல்லை என்று சொன்னால் அவர்களுக்காக துவா செய்யலாம். அதை கூட மறந்து தன்னுடைய பிரச்சனைகள் தான் பெரியது, நம்மளுடைய சூழ்நிலை தான் கஷ்டம் என்று சொல்லி முஸ்லிம்கள் இருக்கின்றார்கள் என்று சொன்னால் இது எத்தகைய வேடிக்கையானது. நம்மள யாரும் 3 வேளை சாப்பிடாம இருக்கிறோமா? கடைசியாக நாம் எப்பொழுது ஒரு கறி எடுப்போம்? இந்த வாரத்தில் ஒரு நாள் சாப்பிட்டுருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். அவர்கள் 2 வருடம் 3 வருடமாக ஒரு ரொட்டி தூண்டுக்காக ஒரே ஒரு காணொலி அந்த இடத்துல இருந்து ரிப்போர்ட்டர் சொல்றாங்க. அங்க இருக்க கொடுமை என்னென்று சொன்னால் ரிப்போர்ட்டர்ஸுக்கு கூட பாதுகாப்பு இல்லை. எத்தனையோ பேர் 100 கணக்கில் அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். சாப்பாடை வெறும் சாப்பாடு தான், ஒரு மஞ்சள் நிறத்துல இருக்கிற சாப்பாடை எடுத்து கொடுக்குறாங்க. ஒரு 3 வெசல்ஸ் தான் இருக்குது சாப்பாடு. அங்க 100 கணக்கில் மக்கள் நிற்கின்றார்கள். அதுல ஒரு 10-20 பேருக்கு சாப்பாடு கொடுத்தோன்னே சாப்பாடு காலி ஆயிடுது. அந்த சாப்பாடு எடுப்பவர் அதுல அடித்துக்கிறார். அவங்க அழுகையில நிக்கிறாங்க சாப்பாடு வாங்குவதற்கு. இவர் சாப்பாடு கொடுக்க முடியலன்னு அழுகிறார். ஆனால் ஒரு கூட்டம் இதை வேடிக்கை மட்டும் பார்க்கின்றது. நான் பேரளவில் முஸ்லிம்கள் சொல்பவர்களுக்கு தெரியும். எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய
அவங்க பிறந்த மாதத்தில் இருக்கின்றோம். அந்த பிறந்த அந்த நாளை நோக்கி முன்னோக்கி போய் கொண்டிட்டு இருக்கிறோம். அந்த ஒரு விஷயத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். முதலில் சொன்ன பொழுது அந்த ஒரு நாள் மட்டும் கொண்டாடப்பட வேண்டியவர்கள் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹாப்பி பர்த்டே யா ரசூலுல்லாஹ் அப்படி சொல்ற மாதிரி கிடையாது. அவருடைய சொல், அவருடைய செயல், அவருடைய அங்கீகாரம் என்ற நம்முடைய வாழ்க்கையை நாம் பின்னி பிணை வாழும் பொழுதுதான் உண்மையான அந்த பிறப்புக்கு நாம் கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதை. அந்த மரியாதையை நாம கொடுப்போம் என்று சொன்னால் உலகத்தில் எந்த மூலையில் ஒரு முஸ்லீம் மீது எவனாவது கை வைப்பான் என்று சொன்னால் அந்த எண்ணம் வரும்பொழுதே அவன் உள்ளம் நடுக்கும். முஸ்லீம்களின் மீது கை வைக்க எவனுக்கும் மனது வராது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உருவாக வேண்டும் என்று சொன்னால் நாம் நம்முடைய பெற்றோர்களை விட, நம்முடைய பிள்ளைகளை விட, நம்முடைய பொருளாதாரங்களை விட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய மனதில் வாழ வேண்டும். அவருடைய செயல் நம்முடைய செயலாக இருக்க வேண்டும். அவருடைய பார்வை நம்முடைய பார்வையாக இருக்க வேண்டும். அப்படி நம்முடைய வாழ்க்கை மாறமே ஆனால் வல்லாஹி அல்லாஹ் சத்தியமாக சொல்கின்றேன், எல்லா முடிவுக்கு வரும், எல்லா அநீதிகளும் முடிவுக்கு வரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு கனவு சமுதாயத்தை உருவாக்கணும் என்று நினைத்தார்களோ அந்த சமுதாயம் இன்ஷா அல்லாஹ் எல்லா இடங்களிலும் உருவாகும். அல்லாஹ் நம்முடைய எதை கேட்டோமோ அதை இப்படி அமர்ச்சியுள்ள நசீபை தந்தருள் புரிவானாக. பலஸ்தீன் மக்களுக்கு முழுமையான நிவாரணத்தை தந்தருள் புரிவானாக. நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்முடைய உயிரினும் மேலாக கருதி நம் வாழக்கூடிய நசீபை நமக்கு தந்தருள் புரிவாக. இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன் வذ்குருல்லாஹ அலீம யذ்குருக்கும் வதுஊஹு யஸ்தஜிப் லக்கும் வலذிக்ருல்லாஹி தஆலா அஅல வ அஸ்ஸ வ ஜல்ல வ தன்வ வ அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.